நம்மளோட கெத்தான ஒரு பயணத்தை ஆரம்பிப்போமா. முதலையை பார்த்துக்கிட்டே மீன் சாப்பிட்லாம். ஹாய் நண்பா, நம்ம இப்போ ஏரியூர்லேருந்து கிளம்பியாச்சு நண்பா. ஒரு பக்கம் நம்மளோட ஃப்ரெண்டு எபி அண்ணா, இன்னொரு பக்கம் ஃபன்னு. ஆனால் நம்மளோட ரெண்டு கண்ணுமே இயற்கையை தான் பார்த்துட்டு வரோம். ஆமாம் நண்பா, நம்ம ஊர்லேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் 3 லைனுங்கிற இடத்துல இந்த தோட்டம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஒருங்கிணைந்த பண்ணையத்துக்கு எடுத்துக்காட்டான தோட்டம் இதுதான். போன டைம் ஒகேனக்கல் போகிறப்ப இந்த கடை ஓப்பனிங்கு தானே வந்துட்டு போனோம். நம்மளோட பயணத்தில் இன்னொருத்தர் இணைய போகிறாரு ஒன்ஸ்நல்லியிலேருந்து. அவருக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லியிருந்தார். அதனால் நம்ம கடையிலே, அதாவது நம்பிக்கை ரெடிமேட்ஸ்லேயே நம்பிக்கையாக வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. நம்ம எபியன்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்காக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் நம்பிக்கையோட நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயாச்சு நம்ம நம்பிக்கை ரெடிமேட்ஸில். உங்களுக்கும் இந்த நம்பிக்கை ரெடிமேட்ஸ் மேலே நம்பிக்கை வரணும்ல, அதனால தான் ஒரு ஃபுல் vlog எடுத்தாச்சு கடையவே. அனைத்து வகையான ட்ரெஸ்ஸும் கிடைக்கணும்பா. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரெஸ் இருக்குது. அப்படியே அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பெண்ணாகரம் நான் ரோடு வரைக்கும் வந்தோம். நம்மளோட காரோட டோர் ஹேண்டில் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் இங்கேயே நம்ம ரெடி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பெண்ணாகரத்துலேருந்து ஏரியூர் போகிற வழியில் மடம் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே மாருதி ஸ்பெஷலிஸ்ட் செந்தமிழ்னு சொல்லி ஒருத்தர் கடை ஓப்பனில் இருந்துச்சு. அந்த ஷாப்பில் நாங்கள் காரை விட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு நண்பா. நம்ம பயணம் பண்ணுறப்ப இந்த மாதிரி தடுங்களோ இல்லை பிரச்சனைகளோ வந்துட்டு தான் இருக்கும் எப்பயுமே. அதெல்லாம் இப்படி தான் ஓவர் கம் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். சும்மா பிரச்சனையெல்லாம் தட்டி விட்டுட்டு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மெக்கானிக் அண்ணன் வந்துட்டு நான் ரெடி பண்ணி தரேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே நான் பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போய் பார்த்தேன். முன்னாடி சிட்டியாட் இருக்குது, ஒர்க் ஷாப்புக்கு பின்னாடி கிராமமாட்டு இருக்குது. உடனே வில்லேஜ் வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஒரு ஆழமான சூப்பரான அழகான ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறை சுற்றியுமே நிறைய மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீவனம் இருந்துச்சு. அங்கே ஒரு ஆடு கத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னடான்னு போய் பார்த்தேன். என்னை பார்த்து ஃபஸ்ட்டு பயந்துச்சு. தலையை நீவி விட்டோன்னே அப்படியே அமைதியாகிடுச்சு. நான் இப்போ வந்தோடனே திருப்பி பின்னாடியே வந்துடுச்சு. நல்ல வேலை கட்டி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே மெக்கானிக் கூப்பிட்டு ஒரு நல்ல ஷாக் கொடுத்துட்டாரு. ஹேண்டில் ரெடி பண்ணி காரை நம்மக்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டாரு. நம்ம கேஷை அவர் ஹேண்டில் கொடுத்து ஹேண்டில் பண்ணியாச்சு. அவர் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாரு, நம்ம டோரை ஓப்பன் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட நண்பர்கள் எல்லாத்தையும் பயணத்தில் இணைச்சிக்கிட்டு கிளம்பிடலாம் நண்பா ஒகேனக்கலுக்கு. இவர் யாரும் தெரியுதா? நம்ம பிரதீப் ஒன்ஸ்நல்லிக்காரர் தான். நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தாச்சு. இப்போ பெண்ணாகரம் போயிட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பலாமா நண்பா? இதுதான் பெண்ணாகரம் 4 ரோடு நண்பா. இப்போ பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு போகலாமா? நம்ம ஃப்ரீயாகவும் வியூவை ரசிக்கணுங்கிறதுக்காக பின்னாடி உட்காந்தாச்சு நண்பா. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பெண்ணாகரம் பஸ் ஸ்டாண்ட் நண்பா, பெண்ணாகரம் ஏரியா. அப்புறம் இந்த ஏரியா கேர்ள்ஸ் ஸ்கூலும் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கிற ஏரியா நண்பா. அப்படியே இந்த வழியாகவே போனோம்னா ஒகேனக்கல் ரோடு டச் ஆயிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்ரோல் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளோட பயணத்துக்கு தேவையான பெட்ரோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட நண்பர்களை பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடுபட்டாச்சு. ஃபோன் அடித்து கேட்டால் 5 நிமிஷத்தில் ரெடி ஆகுறேன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா 50 நிமிஷம் ஆக்கிட்டாங்க. இவங்கள நம்ம பிக்கப் பண்ண வந்துட்டு இவங்க நம்மளே பிக்கப் பண்ணிடுவாங்க போல். வீட்டிலேருந்து 10 டைம் ஃபோன் போட்டாங்கன்னா 10வது டைமு அவங்க பக்கத்தில் இருப்பாங்க. ஆனால் எங்களை மாதிரி நண்பர்கள் 10 டைம் கூப்பிட்டாலும் வெயிட் ப்ரோன்னு தான் சொல்கிறாங்க. வாட் ப்ரோ? அப்படியே நாங்கள் காருக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இப்போ நேரத்தில் ஒகேனக்கல் ரோட்டில் வழியாக வந்துகிட்டே இருந்தோம். அப்போ செக் போஸ்ட் வந்துருச்சு. செக் போஸ்ட் வந்துட்டாலே நமக்கு ஒரு தலைவலி. போன டைமே ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு. நம்ம தருமபுரிக்காரங்களுக்கே இந்த செக் போஸ்ட்டில் அமௌண்ட் வாங்கினா எப்படி நண்பா? சரியான குறவாகும். இறங்கி போய் சொல்லிட்டு வந்தோம். அங்கே இருக்கிற அதிகாரிங்க விட்டுட்டா கூட அங்கே இருக்கிற கலெக்ஷன்காரன் தான் விட மாட்டேன்ட்டான். இந்த செக் போஸ்ட் தாண்டி ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்தோம். அங்கே யாருமே பிடிக்கல. உடனே கிளம்பியாச்சு நண்பா.
நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸு நமக்கே டஃப் கொடுக்குது. அதுவும் இந்த வளைவு பகுதியெல்லாம் ஒகேனக்கல் ரோட்டில் இந்த ஸ்பீடா சூப்பர் தலைவா. தருமபுரின்னு மட்டும்தான் போட்டிருக்கு, தூருக்கு போகுதுன்னே தெரில. அப்புறம் ரோடு கிளியரு, ஸ்பீடு கியரு, இனிமேல் ட்ராவலு வேறு லெவலு தான். பெட்ரோல் 1730 ரூபாய்க்கு போட்டாச்சு, 16.90 லிட்ரு. பெட்ரோல் ப்ரைஸை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல நண்பா. இன்னும் ஃபுல் டேங்க்கெல்லாம் ஃபில் பண்ண சொல்லிட்டோம்னா நம்மளோட பல்ஸே நின்று போயிடும். இந்த காருக்கு பெட்ரோல் இல்லாமல் இன்ஜின் வேலை செய்யாது, நமக்கு சாப்பாடு இல்லாமல் மூளை வேலை செய்யாது. அதனால் ரெண்டுமே ஃபில் பண்ணணும். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு, நமக்கு ஒகேனக்கல்ல ஒரு வேட்டை இருக்குது நண்பா. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரோட்டில் தனிமையாக ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தான் நண்பா. இந்த ஏரியாவில் பச்சை பசேன்னு இருக்குதுல்ல இந்த வெயில்லையும். போன டைம் வரப்போ ரோடு இந்த அளவுக்கு அகலமாகவும் சுத்தமாகவும் இல்லையே, இப்போ நல்லாவே பண்ணிட்டாங்க நண்பா. வழி நெடுக பச்சை பச்சேன்னு இருக்குதுல்ல. இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே வரலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம நண்பர்களோட பயணம் பண்ணுறப்ப ரோட்டை கூட தெளிவாக பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ரீல்ஸ் பார்க்கறதுனால நம்மளே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அவ்வளோதான் நண்பா. இதுதான் ஒகேனக்கல் சிட்டி. ஒகேனக்கல் ஏரியா ஃபுல்லாக வந்தாச்சு. ஆனால் ஏரியா ஃபுல்லாகவே அமைதியாக இருக்க, ஒரு ஈக்காக்கா கூட இல்லை பாருங்கள். ஏபியான ஏதோ சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஆர்வம் ஃபுல்லாகவே நம்ம வயிற்றை ஃபில் பண்ணுங்கிறதுக்காக தான் கடையை பார்த்துக்கிட்டே வர மீன் கடையை ஒன்றும் கண்ணுக்கு தென்படல. போன டைம் நம்ம ஒகேனக்கல் வந்தோமே குளிக்கிறதுக்காக, அந்த டைம் மாசசனா கூட வந்திருந்தாங்களே, அப்போல்லாம் நம்ம மீனெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே பிலிகுண்டில் சாப்பிட்டோமே. அந்த வீடியோ ஒன்றும் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்துட்டு வாங்க. அந்த கடைக்கு தான் இப்போ வந்து மீன் வாங்க போகிறோம். மீன் வாங்க போகலாமா? இங்கே தான் கொஞ்சம் கடையெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. நம்ம மனுஷனை பாருப்பா எப்படி ஹாயாக போகிறாரு. பாடியிலே ஒரு வைப் இருக்குது. பிரதீப் என்னப்பா விட்டுட்டு ஜூஸ் குடிக்கிறா? சரி, நம்மலாம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம் இல்லை, அதனால் மீன் பொறிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு மீன் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளை கூப்பிட்டு வெறுப்பேற்றுறாராமா. அப்புறம் நான் ஒகேனக்கல் வந்துட்டு ஒகேனக்கல் பார்க்காம போனால் எப்படி? எபியானா நம்மளை கைட் பண்ணுறாராமா. சரி, எபியானே கூட்டிகிட்டு போட்டோம். என்ன ஒரு ஆனந்தம் எபியானனுக்கு. 11 மணி ஆகுது, இன்னும் கடையெல்லாம் எடுத்து வைக்கல. இப்போ தான் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு? ஒகேனக்கல் ரிவரு. நியூஸ்லாம் தண்ணி ஆர்ப்பரிச்சிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் கல்லுக்கெல்லாம் தெரியுது. அழகாக 2 பேர் அம்மாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் வெட்டிகிட்டு இருக்காங்க நண்பா. என்ன நண்பா, ஒகேனக்கல் எவ்வளோ ரசிக்க வந்தோம். இப்படி சை எங்கே போனாலும் இந்த மக்கள் தொல்லை தாங்க முடியல. குப்பையை கொட்டி நாசமாக்கிறானுங்க இந்த இயற்கையவே. நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம போகிற இடம் எல்லாமே இப்படி குப்பையாக தான் இருக்குது. ஊட்டி, நாகமரை, பண்ணவாடி, ஒட்டனூர், அந்த வரிசையில் ஒகேனக்கலும் இடம் பெற்றுச்சு. எத்தனை குப்பை சை. இயற்கையை ரசிக்க வந்தோமா இல்லை குப்பையை பார்க்க வந்தோமான்னு தெரில. லாட்ஜில் இருக்கிற அந்த பெட்டு துணி, தலைவாணி சொரை, அப்புறம் சீலை, இது எல்லாத்தையும் துவைச்சி இங்கே காய போட்டிருக்கானுங்க. திருப்பி அதவே தூக்கி பெட்டு மேலே போடுறது. லாட்ஜில் தூங்குறதும் இங்கே தாயும் பிள்ளையும் தூங்குறதும் என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒன்று தான். இன்னும் துவைச்சி குப்பையிலே காய போட்டிருக்காங்க, இது குப்பையிலே படுத்துருக்குது. அவ்வளோதான். இயற்கையெல்லாம் இந்த டைமில் நல்லாவே இல்லை. சரி, கொர்க்கடைல் பார்க் வேறு ஓப்பனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? நானும் பிரதீப் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். மித்தவங்களுக்குலாம் வெறுப்பாயிருச்சு இந்த ஒகேனக்கலை பார்த்தோன்னே. அதனால் மீன் வாங்கி வச்சுருக்கோம், நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வாங்கன்ட்டாங்க. நானும் 6th 8th படிக்கிறப்ப வந்தது இந்த ஒகேனக்கலுக்கு. அதுக்கப்புறம் இந்த கொர்க்கடைல் பார்க்குள்ளேயே போனதில்லை. அதனால் இதுதான் நல்ல ஒரு சமயம்னு சொல்லிட்டு உள்ளே பூந்தாச்சு நண்பா. நம்ம மட்டும் பார்த்தா எப்படி, நீங்களும் பார்க்கணும்ல. எத்தனை குரங்கு, ஐயோ. நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த இடம் பேர் தான் முதலை மறுவாழ்வு மையம் நண்பா. எங்கே டிக்கெட்டு வாங்குறாங்கன்னே தெரியாமல் அப்புறம் நாங்கள் பாட்டுக்குள்ளே போந்துட்டோம். அப்புறம் இந்த சைடு வாங்கினாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு இப்படியா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கணும், சைடில் வச்சுருக்காங்க. அப்புறம் பிரதீப் டிக்கெட் வாங்க சொல்லிட்டேன். நான் இயற்கை காட்சியை ரசிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு எதோ ஒன்று இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். 10 ரூபா தானே இருந்துச்சு டிக்கெட் ரேட்டும் ஏற்றிட்டாங்களாம்மா. 10 ரூபாலேருந்து 20 ரூபாயாம்மா நண்பா. கையில் மீதி காசு 10 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு போயிட்டாரு. எங்கப்பா டிக்கெட்டு நான் கேட்குறேன் பிரதீப் கிட்ட, அவர் தரவே இல்லைங்கிறாரு.
உடனே அவரை திருப்பி கூப்பிட்டு டிக்கெட் தாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம். உடனே அவர் கம்ப்யூட்டரை பில் அடித்து தந்தார். டிக்கெட்டை வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டிக்கெட் வாங்காமல் போனால் 2000 ரூபா ஃபைன் ஆகணும்பா. நல்ல வேலை டிக்கெட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே உள்ளே நுழைஞ்சிட்டோம். எல்லா நண்பர்களுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தா. நம்ம நண்பர்கள் டயரில் தூங்கிட்டு இருக்காங்க நண்பா. நான் முதலையே போஸ் கொடுக்க சொன்னால் நம்ம பிரதீப் போஸ் கொடுக்குறாரு. நான் ஒகேனக்கல் வந்தோடனே நம்மளோட நண்பர்கள் எல்லாத்தையும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை காட்டலான்னு நினச்சேன். இங்கே வந்து பார்த்து என் மனசே நொறுங்கி போச்சு. ஒகேனக்கல் தண்ணியை பார்த்தா நம்ம தான் ஏதோ 2-3 போர் போட்டு விட்டு போகணும் போல், அந்த அளவுக்கு வறட்சி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நண்பர்களே, உயிரோட முதலைங்கெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு தலைவர் தொட்டியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. 20-30 முதலைங்க இருக்குது. அவர் தைரியமாக தொட்டியை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு நண்பா. செத்ததும் இல்லை, பொம்மையும் இல்லை நண்பா, எல்லாம் உயிரோடு தான் இருக்குது. இப்போ தான் ஒன்று தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்க போயிருக்குது. எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குதுங்க. ஒவ்வொரு முதலையும் நம்ம சைஸுக்கு இருக்குது நண்பா. நம்ம பிரதீப் கம்முனே இருக்க மாட்டார், முதலைங்கள்ட்ட சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பசிக்க மாட்டாங்க, அது போவோம் வாய் தேர்ந்து தேர்ந்து போடுது. சொல்லு இன்னும் ஆகுறது செல்லு இறங்கி எடுத்துக்கலாம். இங்கொண்டு பாரு, ஒரு வகையை போட்டுட்டு வாழை மட்டும் எடுத்து வச்சுருக்கு. இங்கே பாரு ஹாயா படுத்து ரொமான்ஸ் பண்ணுறாங்கப்பா. அதை பாரு எப்படி கிழிஞ்சு கிடக்கு. அது எதுவும் அஜி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரில நண்பா, நிறையா முதலைங்களுக்கு முதுல்லாம் அடிபட்டுருக்குது. குற்றால அருவியில தான் குளிக்கதா ஆசையா பாருங்க. குற்றால அருவியில அம்மா இவரு பாருங்க பெருசா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. கம்பி மட்டும் தான் பழிச்சு தெரிஞ்சிருக்கு. மொத்தமாக லைனாக ஒரு 3 ரோ வச்சுருக்காங்க. கொட்டாய் விடுறாரு, தூக்கம் வந்துருச்சு போல, நைட்டெல்லாம் வேலை. அதில் 4-3 இடத்துல மட்டும்தான் முதலைகள் இல்லவே இல்லை, மீதி எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்காங்க துரைங்க. ஒவ்வொரு முதலையாக பார்த்துட்டு வரப்ப அதையோட இது பெருசாக இருக்குது, இதையோட அது பெருசாக இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ஜோலி இதுதான் பெருசாக இருக்குது. பார்த்துட்டு ஒவ்வொரு ரேக்காக வரப்போ தான் தெரியுது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க நண்பா. இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பாவம் இந்த முதலைங்களுக்கும் வெயில் தாங்க முடியல போல், எல்லாம் நெல்லில் வந்து படுத்துருக்குதுங்க. இங்கே ஒரு துறையை பாருங்கள், அதையோட இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஓ, இது இந்த சைடா? இதான் கடைசி ரோ நண்பா. ஆக மொத்தத்தில் இந்த 3 ரோடு என்ன பார்த்தோம்னா, சின்ன முதலேருந்து குண்டு முதலேருந்து நீளமான முதல்ல வரைக்கும் பார்த்தோம். இப்போ பிரதீப்பை வேறு ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுமாமா. எனக்கு என்ன பயம்னா, முதல்ல பிரதீப்பை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. பாய் பாய் பாய். அவ்வளோதான் நண்பா, ஒகேனக்கல்ல இருக்க முதலை மறுவாழ்வு மையத்தை பார்த்தாச்சு. நம்ம பாஷையில் சொன்னால் கொற்கடையில் பார்க்க பார்த்தாச்சு நண்பா. நீங்களும் டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்க்குறீங்க குரங்குங்களா? ஃப்ரீயாக விடுறாங்கன்னு சொல்லுது. உங்களே மீன் வாசனை வருதுன்னு சொல்லி குடுன்னு ஓடி வந்து பார்த்தா இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ட்ரைலர் தான், இன்னும் ட்ராவல் முடியல நண்பா. 1 சேனல் வரைக்கும் போகிறோம். பார்ட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே. இல்லைன்னா கனவுல முதல்ல வந்துடும்.